सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रीशङ्करगुरुभ्यो नमः। श्रीरामकृष्णगुरुभ्यो नमः। श्रीपरमहंसगुरुभ्यो नमः। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். புக் எடுப்போம் கொஞ்சம் பண்ணிடுறோம். இதுல லாஸ்ட் ஜீவன் முக்தன் இருக்கும் 56ல அது பாருங்க. ஏவம் ச वेदान्तवाक्यैः सद्गुरु उपदेशेन सद्गुरु उपदेशेन च सर्वेष्वपि भूतेषु येषां ब्रह्म बुद्धिरुत्पन्ना ते जीवन्मुक्ताः इत्यर्थः। ननु जीवन्मुक्तः कः? यथा देहोऽहम् पुरुषोऽहम् ब्राह्मणोऽहम् शूद्रोऽहम् अस्मीति दृढनिश्चयः तथा नाहं ब्राह्मणः न शूद्रः न पुरुषः किन्तु असङ्गः सच्चिदानन्दस्वरूपः प्रकाशरूपः सर्वान्तर्यामी चिदाकाशरूपोऽस्मीति दृढनिश्चयरूपः अपरोक्षज्ञानवान् जीवन्मुक्तः
अपरोक्षज्ञानवान् जीवन्मुक्तः ब्रह्मैवाहम् ब्रह्मैवाहम् अस्मीत्यपरोक्षज्ञानेन अस्मीत्यपरोक्षज्ञानेन निखिलकर्मबन्ध निखिलकर्मबन्धन கிடையாது ओके பந்த बन्ध निखिलकर्मबन्ध विनिर्मुक्तः स्यात् विनिर्मुक्तः स्यात् विनिर्मुक्तः स्यात् कर्माणि कर्माणि कतिविधानि कतिविधानि सन्तीति चेत् सन्तीति चेत् आगामि आगामि सञ्चित सञ्चित प्रारब्धभेदेन प्रारब्धभेदेन त्रिविधानि सन्ति त्रिविधानि सन्ति ज्ञानोत्पत्त्यनन्तरम् ज्ञानोत्पत्त्यनन्तरं नानिदेहकृतं पुण्यपापरूपं कर्म यदस्ति यतस्ति तदागामि तथाहामि इत्यभिधीयते इत्यपीतीयते सञ्चितं कर्म किम् सञ्चितं कर्म किम् अनन्तकोटिजन्मनां बीजभूतं सत् बीजभूतं चत् यत्कर्म जातं पूर्वार्जितं तिष्ठति तत्सञ्चितं ज्ञेयम् ज्ञेयम् இப்போ தத்துவபோதாங்கிற டெக்ஸ்ட்ல ஆச்சாரியர் சங்கராச்சாரியர் ஃபர்ஸ்ட் ஒரு ஜீவன் முக்தனுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத சாதன சதுஷ்டயம்ங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொன்னார். அதுல 4 சொன்னார். 4 சாதனங்கள், 4 கருவிகள் இருக்கணும் அப்படின்னு. அதான் தகுதி, அதிகாரித்துவம். அடுத்தது விசாரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீவ விசாரம். ஸோ ஜீவன்னா யாரு, அதை பத்தி ஃபுல்லா ஒரு சாப்டர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது சிருஷ்டி விசாரம் அல்லது ஈஸ்வர விசாரம். ஈஸ்வரன்னா யாரு, சிருஷ்டி எப்படி வருது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் இவா 2 பேருக்கும் உள்ள சம்பந்தம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுனா என்ன அப்படிங்கிறதையும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ அதுக்கு அடுத்தது அவர் ஃபிஃப்த், இது 4th சாப்டர் ஜீவ பிரம்ம ஐக்கியம். 5th ஜீவன் முக்தகா. ஜீவன் முக்தன்னா யாரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த 4th சாப்டர்ல ஜீவன்னா ஸ்தூல சரீர அபிமானி, அவன் தான் ஜீவன். யாருக்கு ஸ்தூல சரீரத்துல அபிமானம் இருக்கோ அவன் தான் ஜீவன். அவன் பிரம்மத்தோட பிரதிபிம்பம், நாட் பிரம்மம். ஸோ பிரம்மத்தோட பிரதிபிம்பமா இருக்கக்கூடியவன், அதாவது அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அதுதான் ஜீவன் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு பிரகிருத்தியா, அவனுக்கு ஸ்வபாவமாவே அவனுக்கு என்ன இருக்கும்னா, ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. ஈஸ்வரன்கிறவர் வேற, நான் வேற அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு பிரகிருத்தியாவே இருக்கும். ஏன்னா கோடானு கோடி ஜென்மமாவே அவன் அப்படிதான் நினைச்சுன்னு வரான்.
சோ எப்போ ஜீவன் அது முக்தி ஆறுதோ அது வரைக்கும் அந்த தாட் இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றார் இது வந்து பிரகிருத்தியாவே இருக்கு. எப்படின்னா ஸ்வஸ்மாத்து ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி அப்படின்னு சொன்னார். தன்னை ஈஸ்வரன்ட்டேந்து வேறையா நினைக்கிறான். இது வந்து அவனுக்கு சுவாவமா இருக்கு அப்படின்னு. சோ இதுக்கு காரணம் என்னன்னா அவித்யாங்கிற உபாதி. சோ அந்த அவித்யாங்கிற உபாதி இருக்கிறதுனால அந்த அப்படிப்பட்ட ஜீவன் அவனுக்கு இந்த பேதம்ங்கிறது இருக்கும். அவனைத்தான் நம்ம வந்து ஜீவன் சொல்றோம். அந்த பேதம் இருக்கிறவனைத்தான் சோ ஜீவ இத்தி உச்சியத்தை. மாயா இதேது உபாதியா இருந்துருதுன்னா அவனை நம்ம வந்து ஈஸ்வரன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னார். சோ இந்த பேதம் அப்ப பூர்வ பக்ஷி கேட்கிறார், அதுதான் நனுன்னு ஆரம்பிச்சார். சாகங்காரஸ்ய, அதாவது இவனுக்கு அகங்காரம் இருக்கு, ஜீவனுக்கு அகங்காரம்னா நான் தான் கர்த்தா, நான் தான் இதை செய்யறேன், நான் தான் சொல்றேன், அந்த நான்கிற உடலோட அபிமானம் இருக்கிறவா எல்லாருமே அந்த அகங்காரத்துக்குள்ள வந்துருவோம். சோ அந்த சாகங்காரம் அகங்காரத்தோட இருக்கக்கூடியவன். அதுக்கப்புறம் கிஞ்சிக்ஞன், அறிவு ரொம்ப கொஞ்சமா இருக்கு, பரந்த அறிவு கிடையாது, ஒரு லிமிட்டெட். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் நிரகங்காரன், அகங்காரமே கிடையாது. அந்த ஃபுல் ஜகத்தையும் அண்ட சராசரையும் சராசரத்தையும் படைச்சா கூட அவனுக்கு அதுல அபிமானம் உண்டான்னா அபிமானம் கிடையாது. சோ அப்ப அகங்காரமும் கிடையாது. அதனால நிரகங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய, அவன் சர்வஜன், அவன் ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இந்த ரெண்டு பேருக்கும் தத்துவம் அசி, தத்துவம் அசி, நீ அவனா இருக்கன்னு சொல்றீங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்னுதான் மகா வாக்கியம் வந்து அப்படி சொல்றதே. அது எப்படி ஈக்குவலா இருக்கும்ங்கிறது பூர்வபக்ஷியோட கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஏன்னா அது ரெண்டு விருத்த தர்மம், அதனால சோ இல்ல அப்படி பார்க்க கூடாது. இதுக்குதான் அவர் சொன்னார் தத்பத வாச்சியார்த்தகா, அந்த தத்து துவம்ங்கிறத நீ அப்படியே எடுத்துக்காத, அதுக்கு வாச்சியார்த்தம் வேற, அதுக்கு வந்து லட்சியார்த்தம்ங்கிறது வேற அப்படின்னு சொன்னார். சோ இந்த வாச்சியார்த்தம்னு நீ எடுத்துட்டா நீ சொல்றதுதான் வாச்சியார்த்தம். அவன் சர்வஜன், இவன் அல்பஜன், அவன் ஈஸ்வரன், இவன் வந்து ஜீவன், இப்படி நிறைய பேதம் சொல்லலாம். அவன் பகவான் இல்லையா, நம்ம வந்து பகவான் கிடையாது, நம்ம வந்து அல்பஜன். அவர் வந்து ஃபுல் அந்த பகவான்கிற பதத்துக்கே என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ பலவான்னு வச்சுக்கோங்க, பலம் எஸ் அஸ்தி சக பலவான், யாருக்கிட்ட பலம் இருக்கோ அவனை பலவான்னு சொல்லுவான். இந்த சான்ஸ்கிரிட்ல எப்பவுமே இந்த வான் சேர்த்துப்போம், இல்ல மான் சேர்த்துப்போம். சில இடங்கள்ல மான் வரும். மத்தி, அதாவது புத்தி யாருக்கு இருக்கோ அவனை மத்தி மான் அப்படின்னு சொல்லுவோம். பலவான் அத மாதிரி இங்க வந்து பகவான்னு சொல்றோமே, அப்ப அந்த பகங்கிற ஒரு ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிறவனை தான் நம்ம பகவான்னு சொல்றோம். சோ அந்த பகங்கிறதுக்கு 6 குணங்கள் சொல்லப்படுறது. சோ அந்த பகாஹாங்கிற குணாகா, அந்த குணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் பகவான். சோ அது அந்த 6 குணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யம், அவனுக்கு அந்த செல்வம், அதாவது இந்த வேர்ல்டே அவனோடதுதான், இந்த ஜகத்தே அவனோடதுதான். 7 உலகம் சொல்லுங்க, 14 உலகம் சொல்லுங்க, 3 என்ன உலகம் சொன்னாலும் எல்லாம் அவனோடது. அந்த ஐஸ்வர்யத்துவம் அவன்கிட்ட இருக்கு, ஐஸ்வர்யம் அவனோடது, அதாவது செல்வம். இன்னொரு ஐஸ்வர்யத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இப்படியும் சொல்லலாம், ஆளுமை. அந்த இப்போ சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து சீதையோட ஒரு டயலாக் வரும். அப்போ வந்து அவன் வந்து நிறைய பிரலோபனம் பண்ணுவான். நீ நான் உனக்கு இதெல்லாம் தரேன், உனக்கு ராஜ்யம் தரேன், இது தரேன், நீ வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஸ்லோகத்துல அவன் சொல்லுவான், ஐஸ்வர்யம் குரு ஜானகி அப்படிமா, ஐஸ்வர்யத்தை நீ பண்ணு அப்படிமா. ஐஸ்வர்யம் அப்ப செல்வம்ங்கிற அர்த்தத்துல வந்தா செல்வத்தை நீ பண்ணு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சோ அந்த இடத்துல ஐஸ்வர்யம்ங்கிறது அந்த ஆளுமை, கண்ட்ரோல். சோ அந்த கண்ட்ரோல், நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, நீ சொல்றத நான் கேட்கிறேன், நீ ஆர்டர் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்றான். அதுதான் அந்த இடத்துல ஐஸ்வர்யம். சோ அந்த ஆர்டர் பண்ற ஒரு தகுதி அது அவன் கிட்ட இருக்கு, அது ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் வீரியம். வீரியம்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பவர், அந்த பவர் டு ஓவர் கம் அப்டக்கிள்ஸ். என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு தாண்டக்கூடிய சக்தி இருக்கும். அதனாலதானே நாம அவனை அப்ரோச் பண்றோம். சோ அதுதான் வீரியம். அடுத்து 3வது யசஸ். யசஸ்னா புகழ். புகழ்னா எப்படிப்பட்ட புகழ்னா, இப்போ சில பேர்கிட்ட இங்கேயே இருக்கலாம், ஏதாவது ரவுடி அந்த மாதிரி இருக்கிறவாட்ட கூட ஐஸ்வர்யமும் இருக்கும், வீரியமும் இருக்கும், யசஸும் இருக்கும். அவ பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். ஆனா அந்த யசஸ் இல்லை. இந்த யசஸ் வந்து பாசிட்டிவான யசஸா இருக்கணும்.
ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், அந்த மாதிரியான யசஸ். அதுக்கப்புறம் ஸ்ரீத்துவம் இருக்கணும். ஸ்ரீனா என்னன்னா அழகு. அதாவது எப்படிப்பட்ட அழகுனா ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ரவுடியை பார்த்தா நம்ம போவோமா, ஏதாவது ஹெல்ப் கேட்கறதுக்கு 4 அடி தள்ளி தான் நிற்போம். இவன் அப்படி இல்லை. குழந்தையாவும் நீ நினைக்கலாம், ஒரு சகாவாவும் நினைச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ், அப்படியே நம்ம வந்து அவன் கிட்ட போற மாதிரி இருக்கணும் அந்த அழகு. அதுதான் வந்து அதை என்ன சொல்றது, ஆஸ்பீஷியஸ்னஸ் இருக்கணும். தட் இஸ் கால் ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு குணம். ஸோ ஐஸ்வர்யம், வீரியம், யஷஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீ, அதுக்கப்புறம் ஞானம். இவ்வளவும் இருந்து ஞானம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ ஞானம், இந்த இடத்துல ஞானம்ங்கிறது என்னன்னா என்லைட்மெண்ட். அந்த ஞானம், ஆத்மாவை பத்தின ஞானம், ஆத்மவானா இருக்கணும், ஆத்ம ஞானியா இருக்கணும். இது வந்து ராமாயணம் ஃபுல்லா வால்மீகி வந்து ராமருக்கு அஜெக்டிவ் போட்டுட்டே வருவார். என்னன்னா விதித்தாத்மனகா விதித்தாத்மனகா, நீ எப்ப பாரு விதித்தாத்மனகா, விதித்தகா ஆத்மனகா ஏனசகா, யாரால் ஆத்மா அறியப்படுகிறதோ அப்படிப்பட்டவன் ராமன். அப்படின்னா என்லைட்மெண்ட் ஆனவன், அவன் தான் ராமன். ஸோ இதை வந்து ராமாயணம் ஃபுல்லா வால்மீகி இந்த அஜெக்டிவ் போட்டுட்டே இருப்பார். ஏன்னா அவன் அந்த என்லைட்மெண்ட்டுங்கிற குவாலிட்டி அவன்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் 6வது வைராக்கியம். இவ்வளவும் படைச்சு, இவ்வளவு யசஸ் இருக்கு, இவ்வளவு புகழ் இருக்கு, ஆளுமை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அதுல அட்டாச்மெண்ட் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதுதான் வைராக்கியம். ஸோ இந்த 6 குணங்களும் சேர்ந்து யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பகவான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஜீவன்கிட்ட இருக்குவா? ஒண்ணு இருந்தானே அவனை பிடிக்க முடியாது. ஸோ அதனால இவன் வேற அவன் வேற அப்படின்னு சொல்றார். எப்போ? வாச்சியார்த்தத்தை பார்த்தா. 2 பேருக்கும் உள்ள வாச்சியார்த்தத்தை பார்த்துட்டா அவன் கண்டிப்பா வேற, இவன் கண்டிப்பா வேற. ஏணி வச்சா கூட எட்டாது இல்லையா? சோ இதுல என்ன சொல்றார், அதனால அதை பார்க்காத, லட்சியார்த்தத்தை பாரு அப்படின்னு சொல்ற. லட்சியார்த்தம்ங்கிறது உள்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதை பார்க்கணும். சோ ஈஸ்வரனுக்கு 3 தேகம் உண்டு. அந்த 3 தேகம் ஜகத்து, அதுக்கப்புறம் அதான் டோட்டல் மனசு புத்தியா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன், அதுக்கப்புறம் மாயாங்கிற காரண சரீரம். ஸோ இது ஈஸ்வரனோடது. அதே மாதிரி இவனுக்கும் 3 சரீரங்கள் இருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 இருக்கு. ஸோ இதெல்லாம் சேமா இருந்தா கூட ஆனா நிறைய பேதங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தா வாச்சியார்த்தத்துல பார்த்தா, அதுக்குத்தான் அவர் சொன்னார் லக்ஷணாவை கொண்டு வந்தார். லட்சியார்த்தத்தை பாரு அப்படின்னு. ஸோ லக்ஷணாங்கிறது ஒரு பெரிய டாபிக் தான். இருந்தாலும் இந்த இதுக்கு தேவையானது ஒரு 3 எக்ஸாம்பிள் மூலமா பார்த்தோம். ஜஹன் லக்ஷணா, அஜஹத் லக்ஷணா, ஜஹாஜஹன் லக்ஷணா அப்படின்னு 3 பார்த்தோம். ஸோ ஜஹன் லக்ஷணா அப்படின்னா என்னன்னா ஜகத்து லக்ஷணா, சந்தியாயி ஜெகன்னு வரும். ஸோ இந்த ஜகத்து க போடக்கூடாது, அது ஜெகத்தாயிடும். இது க கிடையாது, ஹ, ஜஹதி. ஜஹாத்தின்னாக்க விடருது, தியாகம்னு அர்த்தம். ஸோ ஜஹத் லக்ஷணான்னு விட்ட லக்ஷணா, விடருது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம பார்த்தது. என்ன சொன்னோம், ஒரு ஃபேனை போடு அப்படின்னு. ஸோ இப்போ யாரையாவது நம்ம ஃபேனை போடுன்னு சொன்னா நேரம் போய் ஃபேனை கழட்டி போடவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இது சுவிட்சை தான் சொல்றாரு. இந்த ஃபேன்ங்கிற பதத்துக்கும் சுவிட்சுங்கிற பதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா 2த்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த ஃபேனோட சுவிட்சு தான் சம்பந்தம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட இன்னொன்னு நம்ம வந்து அதை விட்டுடுறோம், ஃபேனை விட்டுடுறோம். ஸோ இது விட்ட லட்சணம்னு பேரு. விடாத லட்சணம் அப்படின்னா என்னன்னா, விட்ட லட்சணத்துக்கு கூட நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து ஸ்கூல்ல எல்லாம் கூட யாராவது ஒசரமா சார் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொல்லி கொடுக்குற ஒரு ஆச்சாரியார் உள்ள வந்தா, ஒட்டகம் வருது பாரு அப்படின்னு சொல்லுங்கள் பசங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டகம்னா ஒட்டகமே வருதா? இல்ல, அந்த ஏன்னா ஒட்டகம் மாதிரி ஒசரமா இருக்கிற அந்த டீச்சர் வர, அப்படிதானே அர்த்தம். இதை நம்ம பிராக்டிக்கல்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இது விட்ட லட்சணம். விடாத லட்சணம்னு ஒண்ணு பார்த்தோம். ஸோ விடாத லட்சணம்னா என்னன்னா, அந்த பதத்தை விடாது இன்னொன்னையும் கூட்டின்னு வரும். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கும் நிறைய சொல்லுவோம். இப்போ ஒரு அதே ஸ்கூல்ல வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவா? அந்த கிளாஸ்ல உள்ள குழந்தையில சத்தம் போடுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்பா அந்த கிளாஸ் ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த அந்த வகுப்பு ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னா வகுப்பு எங்கேயாவது சத்தம் போடுமா? போடாது. அப்போ அது வகுப்புல உள்ள குழந்தை, ஆனா அந்த வகுப்புங்கிறதும் வேணும். சோ வகுப்புல உள்ள குழந்தைன்னு இன்னொருத்தையும் கூட்டின்னு வருது இல்லையா, அந்த வகுப்பும் வருது. சோ இது பேர் விடாத லட்சணான்னு பேரு. அதுக்கப்புறம் விட்டு விடாத லட்சணா, அதுக்கு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சோயம் தேவதத்தகா, அந்த தேவதத்தன், நான் பார்த்த அந்த தேவதத்தன் தான் இவனா
அப்படின்னு நம்ம ஆச்சரியமா கேட்கும்போது அந்த தேவதத்தன் அப்படிங்கிறவன் வந்துடுறான். ஆனா அந்த உபாதி எல்லாம் விட்டுட்டு தான் ஒன்னாக முடியும். இல்லைன்னா அப்போ சின்ன பையனா இருந்திருக்கலாம், இப்ப பெரியவனா இருந்திருக்கலாம், அப்ப ட்ரெஸ் வேறையா இருந்திருக்கலாம், இப்ப பேண்ட் ஷர்ட்டா இருந்திருக்கலாம், எல்லாமே டிஃபர் ஆயிருக்கலாம். ஆனால் அந்த பையன் அப்ப குள்ளமா இருந்தானே அப்படியேவா இப்ப இருக்கான்? இல்ல, இப்போ அவசரமாயிட்டான். அப்போ என்ன விட்டுட்டு, ஆனா அதே பையனை தான் நம்ம சொல்றோம். சோ விடாத லட்சணம். சோ விட்டு விடாத லட்சணம், ஜகாஜன் லட்சணம். இதுதான் நமக்கு எக்ஸாம்பிளா இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சோ சோயம் தேவதத்தா, அவன் தான் இவன். அத மாதிரி அந்த நான் தான் இந்த பிரம்மம். ஆனா இருக்கிற உபாதி எல்லாம் அது விட்டுடுறது. விட்டாத்தான் ஈக்குவல் பண்ண முடியும், விட்டாத்தான் ஐக்கியம். விடலைன்னா ஐக்கியம் கிடையாது, பேதம் இருக்கு. சோ அதனால இதுதான் அவர் அது மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணார். சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்தூல சரீரங்கள் சூக்ஷ்மம், இங்க ஐக்கியம் வராது. எங்க ஐக்கியம் வரும்? இந்த உபாதிகளெல்லாம் விட்டுட்டு இந்த நான் அந்த நான்கும் போதுதான் ஐக்கியமே தவிர சரீரங்கள்ல வந்து ஐக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த சரீரம் விராட்டோடுது, அங்க உள்ள ஒண்ணு. அதே மாதிரி இந்த மனசு புத்தி அங்க உள்ளது. சோ அதனால அங்க ஐக்கியமே கிடையாது, ஐக்கியமே தேவைப்படாது. ஐக்கியம்ங்கிறது இங்க நான் இருக்கு, இது அவித்யாவை விடணும், விட்டா அங்க மாயா விட்டா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இத வந்து எப்படி சொல்லுவான்னா துவம் பத சோதனம். சோதனம்னா என்ன சொல்றது, ஒரு ரிசர்ச், அதை பத்தி படிக்கிறது, அதுதான் சோதனம். சோ துவம்பத சோதனம், அதுக்கப்புறம் தத்பத சோதனம், அதுக்கப்புறம் ஐக்கியம். இந்த 3 இதுதான் கீதையிலையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 to சாப்டர் 6 வரைக்கும் துவம்பத சோதனம் தான் இல்லையா? ஜீவனை பத்தி நிறைய சொல்றார், துவம்பத சோதனம். அதுக்கப்புறம் தத்பத சோதனம் 7th சாப்டர் to 12th சாப்டர் வரைக்கும் தத்பத சோதனம் தான். அவரை பத்தி நிறைய சொல்லுவார். நான் வந்து அவருக்கு சொன்னேன், சூரியனுக்கு சொன்னேன், அதெல்லாம் சொல்றாரே இதுல இதெல்லாம் வருதெல்லாம் வந்து அவரை பத்தி ஈஸ்வரத்துவத்தை பத்தி சொல்றது 7 to 12. அதுக்கப்புறம் அந்த அசிங்கிற பதத்தை பத்தி சொல்றதுதான் 13 to 18 வரைக்கும். சோ கீதையிலையும் அப்படிதான் சொல்லப்படுறது. இப்போ இந்த நான் அதையும் எடுத்துப்போம். இன்னொன்னு பிரம்மம். இதுல இந்த ஆத்ம அனுபூத்தின்னு சொல்லுவோம், அதுதான் அத்வைத்தத்தோடது. என்னன்னா ஆத்மாவை அனுபவம் பண்றது. இப்ப இந்த நான் எனக்குள்ள இருக்கே, அதை நான் வந்து அனுபவிக்கிறது. அந்த நான்ல கான்சென்ட்ரேட் பண்ணா நமக்கு ஒரு ஆத்ம அனுபவம் கிடைக்கிறது. இதை நம்ம வந்து தியானமாவே பண்ணினோம் இல்லையா? சோ இந்த மனசுல உள்ள தாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணி அது என்ன விருத்தி அதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த தாட்ஸை வந்து சைலண்ட் பண்ணணும். அதுக்குதான் இந்த நான்கிற தியானம். சோ இந்த நானை நம்ம எப்பவும் அவேர்னஸோட கான்சென்ட்ரேட் பண்ண அந்த தாட்ஸ் எல்லாம் விழுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ தாட்ஸ் இல்லாத ஸ்டேட்ல இந்த நான் ரொம்ப அவேர்னஸோட இருக்கும். இது நம்ம பார்த்தோம். இதுதான் இதுல இன்னும் டீப்பா போனாதான் அந்த அனுபூதி வரும். அனுபூதிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த ஆத்ம அனுபூதி. இன்னொன்னு இருக்கு, இது வந்து இண்டிவிஜுவல் நானுக்கு. இண்டிவிஜுவல் நான, அதாவது பிரம்மம் எனக்குள்ள இருக்கு, அந்த நான்கிறது தான் பிரம்மம், அது எனக்குள்ள இருக்குன்னு தியானம் பண்றது, இது ஆத்ம அனுபூதி. இன்னொன்னு இருக்கு அகண்ட அனுபூதி, அகண்டானுபூத்தின்னு சொல்லுவோம். சோ இது என்னன்னா நான் தான் எல்லாமாவே இருக்கேன், இதுக்கும் ஒரு தியானம் பண்ணோம். சோ ரெண்டுமே நம்ம தியானம் மூலமா பண்ணியிருக்கோம். சோ நான் எல்லாமாவும் இருக்கேன், நான் தன்னை பிரம்மமா வந்து நினைக்கிறது, அதுதான் வந்து ஒண்ணு எனக்குள்ள பிரம்மம் இருக்குன்னு நினைக்கிறது, அந்த நானை பாக்குறது. இன்னொன்னு நான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கேங்கிறது. சோ ரெண்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது வந்து ஆத்ம அனுபூதி, இது வந்து அகண்ட அனுபூதி. அகண்டம், கண்டம்னா ஒரு பார்ட், துண்டுன்னு அர்த்தம். அகண்டமா இருக்கிறது, துண்டே கிடையாது, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு தாட்ல அந்த நம்மளோட இதை வந்து பெருசு பண்ணிட்டு போறது, அதுதான் வந்து அந்த தியானம். சோ நம்ம ரெண்டுமே பார்த்தோம். சோ இந்த மாதிரி ஆத்ம அனுபூதி வர்றதுதான் அல்டிமேட். அந்த ஆத்ம அனுபூதி வரத்துக்கு இல்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆத்ம அனுபூத்தியோ இல்ல அகண்ட அனுபூதி தான் ஆக்சுவலி அல்டிமேட். ஆத்ம அனுபூதி கூட அந்த அளவு சொல்லப்படல, இந்த அகண்டா. ஏன்னா ஆத்ம அனுபூதி பண்ணினா உங்களுக்கு பிரம்மலோகம் வரைக்கும் தான் போலாம். ஆனா அதே இது அகண்டா அனுபூதி பண்ணும்போதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் அந்த பிரம்மமாவே நம்ம ஆறோம். அதுதான் ஜீவன் முக்தர்கள். அது வந்து தேகத்தை விடும்போது விதேக முக்தர்கள்னு சொல்றோம். சோ இதெல்லாம் உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டா உடனே வராது. ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம். இந்த ஸ்ரவணம்ங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஸ்ரத்தா முதல்ல வேணும்.
அதுதான் அந்த சாதன சதுஷ்டயத்துல பார்த்தோம். குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாச ஸ்ரத்தா, அங்க இருக்கணும் விஸ்வாசம், ரெண்டுத்துலயும் இருக்கணும். குரு கிட்டயும் இருக்கணும், வேதாந்த வாக்கியங்கள்லயும் இருக்கணும். இல்ல எனக்கு குருவை பிடிக்கும், அவரை சொன்னா நான் கேட்பேன், வேதாந்தம்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்காது அப்படின்னாலும் சரி கிடையாது, ஸ்ரத்தா கிடையாது. இல்ல எனக்கு வேதாந்தம் பிடிக்கும், ஆனா இந்த குரு சரியா சொல்றாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரெண்டுத்துலயுமே இருக்கணும். அந்த ஸ்ரத்தா இருக்கும்போதுதான் அந்த ஸ்ரவணம்ங்கிறதே உள்ள போகும். ஸோ அந்த ஸ்ரவணம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நிறைய கேட்கணும், நிறைய கேட்டு கேட்டு உள்ள வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் மனனம். இந்த மனனம் ஸ்டேட்ல என்ன ஆகும்னா நம்மளே நம்மள சாந்தவனப்படுத்தணும். ஏன்னா மனசு நிறைய கொஸ்டின் கேட்கும். இது எப்படி சொன்னா, இது எப்படி கரெக்டா, இது எப்படி அங்க ஒர்க் அவுட், நம்புறேன் ஸ்ரத்தா இருக்கு. அதுக்காக நம்ம அந்த கூஸ்ரத்தா அஸ்ரத்தா எல்லாம் படிச்சிருப்போம். என்ன சொன்னாலும் நம்புறேன் அப்படி இல்லை, எனக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, அதை நான் கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா. அது நிறைய கேள்வி கேட்கும் அந்த மனசு. அப்போ அதுதான் மனனம். ஸோ கேள்வி கேட்டு, ஓ ஓகே இது இப்படியா, ஓ இப்படியா, அதெல்லாம் யாரு சொல்லுவா, இந்த குருவா இருக்கிறவர் தான் நிறைய இது எப்படி மனனம் பண்ணணும், எப்படி சிரவணம் பண்ணணும். அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம குரு மூலமா கத்துக்கிறோம். ஸோ நிதித்தியாசனம்ங்கிறது என்னது, தியானம். ஸோ தியானம்ங்கிறது நிறைய தியானம் இருக்கு. தியானத்துல ஏகப்பட்ட தியானம் இருக்கு இல்லையா. ஒரு ஹெல்த் ரிலேட்டடா சரியாறதுக்கு தியானம் இருக்கு, சக்கரா தியானங்கள் இருக்கு, நிறைய அந்த நான் தியானம் பண்ணோம், அகண்ட தியானம் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய தியானங்கள் இருக்கு. ஸோ ஆனா நமக்கு இந்த முக்திக்கு போறதுக்கு அந்த நானை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த நானை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. எனக்குள்ளதான் நான்னு இல்லை, எப்படி தெரிஞ்சுக்கணும், எல்லாமா நானே இருக்கேன், அந்த அகண்ட அனுபூதியை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் டோட்டாலிட்டி, நம்ம ஃபுல்லா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தியானம் பண்றச்சு ஃபர்ஸ்ட் நான் இப்படி தியானம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அகண்ட அனுபூதி வரேன் அப்படின்னு சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ தியானம் பண்ணும் போதே அந்த அகண்டா அனுபூதியில இருந்து தியானம் பண்ணணும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கும். அகண்டா அனுபூதி தியானம் பண்ணதான் நம்மளோட ஒரு புத்தி விகாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே தான் இருப்போம். ஏன்னா சரீர அபிமானம் இருந்துட்டே இருக்கும். எது வரைக்கும் சரீர அபிமானம் இருக்கோ அது வரைக்கும் அவித்யா, அது வரைக்கும் உங்களுக்கு முக்திங்கிற பேச்சே கிடையாது. ஸோ அதனால இந்த அகண்ட அனுபூதிங்கிற தியானம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இவர் சொல்றார், ஏவம் சர்வஜத்வாதி விசிஷ்ட ஈஸ்வரகா தத்பதவாச்சியார்த்தகா உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம் தத்பத லட்சியார்த்தகா சொன்னார் இல்லையா. எது வாச்சியார்த்தம் எது லட்சியார்த்தம் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஜீவன் முக்தனுக்கு வருவோம். அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஏவம் ச வேதாந்த வாக்கியைஹி, ஏவம் ச இப்படியாக வேதாந்த வாக்கியைஹி சத்குரு உபதேசேன ச. சோ வேதாந்த வாக்கியங்கள் மட்டும் கிடையாது. வேதாந்த வாக்கியங்களை நேர படிச்சா நமக்கு இப்ப தத்துவமசினா என்ன புரியும், ஒன்றும் புரியாது. சோ சத்குரு உபதேசேன, அங்க ஒரு குரு இருந்து உபதேசம் பண்ணணும். அது ரெண்டும், அதுக்குதான் அந்த சே போட்டிருக்கார், ரெண்டுமே இருக்கணும். சேனா அண்ட் திஸ் அண்ட் தட்னு சொல்லுவோம் இல்லையா. அது சர்வேஷ்வபி பூதேஷு, எல்லா பூதங்களிலும் ஏஷாம் பிரம்ம புத்தி உற்பன்னா, யாருக்கு இந்த பிரம்ம புத்தி உண்டாருதோ அப்படின்னா எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன். நானான்னா நான் அகங்கார நான் இங்க கிடையவே கிடையாது, பேச்சே கிடையாது. இந்த நான் எல்லாமே உள்ள இருக்கிற பிரம்மம், இந்த நான்கிற கான்சியஸ்னஸ், இந்த நான் தான் பிரம்மமா இங்க வெளியில இருக்கேங்கிற அந்த ஒரு அறிவு, அதைத்தான் சொல்றாரு. அந்த பிரம்ம புத்திகி உற்பன்னா, யாருக்கு உண்டாகிறதோ தே ஜீவன் முக்தாக இத்தியர்த்தகா, அவாதான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல சத்குரு உபதேசேன அப்படின்னு ஏன் போடுறார் அப்படின்னா, அதுக்கு சொல்வா, அப்படி போடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நானை தெரிஞ்சுப்பா. அந்த நான்கிறது எல்லாருமே சொல்றதுதான், தெரிஞ்சுப்பா. ஆனா நானே சர்வமா இருக்கேன் நாங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டோம். அதுக்கு சத்குரு உபதேசம் அப்படின்னு சொல்ற. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு குருனாலதான் இந்த ஒரு அகண்டாகாரத்தை காட்ட முடியும். அகண்டாகார விற்த்தின்னு சொல்லுவோம், அந்த ஒரு தாட்டை நமக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற. சோ இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வாசனைகள். இந்த வாசனைகள்ங்கிறது என்னது, தேக அபிமானம். சோ தேக அபிமானம்ங்கிறது தான் வாசனை, அதுதான் மெயின் வாசனை.
ஸோ இது ரிலேட்டடா தான் உங்களுக்கு நீங்க என்னதை பார்த்தாலும் தேகாபிமானமா தான் இருக்கும் வாசனை. அது வேற வேற கான்டெக்ஸ்டா இருக்கும், வேற வேற திங்ஸா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இதுவா இருக்கலாமே தவிர, ஆனா இந்த உடல் சம்பந்தப்பட்டு அது தேகாபிமானம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவித்யா, அதுதான் வாசனை. இந்த அந்த இந்த குரு தான் எதுக்கு உபதேசங்களை கேட்கணும். நம்மளே படிச்சா புரியறதே. ஓ, இந்த வியாக்கியானங்களோ கொட்டி கிடக்கு, எல்லா வியாக்கியானம் நம்மளே படிச்சுக்கலாமேன்னா அப்படி நம்ம இதுல சனாதன தர்மத்துல அப்படி சொல்லப்படவே இல்லை. குருங்கிறவர் கண்டிப்பா ஒரு பிரசன்ஸ் இருக்கணும். அவருக்கு தான், ஏன்னா அது எல்லாமே ஸ்ருதி வழி கேட்டு 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 வந்திருப்பா இல்லையா. சோ அந்த குரு தான் உபதேசங்களை கொடுத்து நம்மளை அப்படியே கூட்டின்னு போறது அந்த குரு தான். ஸோ எப்படி மனனம் பண்ணணும், எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், ஸோ மனனம்ங்கிறதுல அந்த அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாரோட சிஷ்யனோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் கேள்விக்கு பதில் கிடையாது, கேட்கறவங்களுக்கு பதில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா கேட்கறத வச்சுதான் பதில் சொல்ல முடியும், யாரு கேட்கறாங்கிறத வச்சுதான். ஏன்னா எல்லாரோட எவால்வ்மெண்ட்டும் சேமா இருக்காது. ஸோ அதெல்லாம் குருக்கு தான் தெரியும். ஸோ அந்த குருட்ட இருந்து அப்படியே அந்த அகண்ட அனுபூத்தியை அவர் தான் சொல்லுவார். அந்த அந்த அகண்டானுபூதி தான் ஆதாரமான என்னிடத்துல நான் தான் அது, நான் தான் அகண்ட அனுபூதி, நான் தான் அந்த பிரம்மம். ஆனா எங்கிட்டதான் அந்த ஜகத்துங்கிறது கல்பிதமாயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அது புரியறது ரொம்ப டீப், புரியறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்ப பாம்பு கயிறுங்கிறது இருக்கு, ஆனா அதுல பாம்புங்கிறது கல்பித்தம் அப்படி ஒண்ணு கிடையாது. அது மாதிரி எங்கிட்டதான் இந்த ஜகத்தே கல்பித்தமாயிருக்கு. ஜகத்துங்கிறது ஒண்ணு சிருஷ்டி கிடையாது, ஆனா ஆயிருக்கு. அது எது மேல ஆயிருக்குன்னா நான் தான் ஆதாரமே அதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி யாரு புரிஞ்சுக்கிறாளோ அவன் தான் ஜீவன் முக்தன். இந்த இண்டிவிஜுவல் நானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுட்டா பிரம்மலோகம் இது கிடைக்கும். அதுதான் யோக சாஸ்திரம் சொல்றது, சாங்கியம் சொல்றது, இதெல்லாம் சொல்றது. ஸோ இதுதான் அத்வைத்தத்துக்கும் அது அந்த சாஸ்திரங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுதான் அகண்டாகாரமா சொல்றது தான் இது அத்வைத்தம். யோக சாஸ்திரம், சாங்கியம் இதெல்லாம் சொல்றது என்னன்னா அந்த நானை பத்தி எல்லாமே சொல்றது. எல்லாருக்குமே பிரம்மம் ஒண்ணுதான். அதனால அந்த கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும், மைன்யூட் டிஃப்ரென்ஸ், ரொம்ப டீப்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். சரி, இப்போ நம்ம என்னை பத்தி நான் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நான் எப்படி நான் கரெக்டா தான் இருக்கேன்னா அந்த ஸ்டெப்ஸ் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேகாத்ம ஞானவத்து ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன்யேவ பவேத்யஸ்ய சஹ நேச்சன்னபி முச்சியதி. இதுதான் ஸ்லோகம். என்ன சொல்றதுன்னா, தேகம்தான் நான், தேக ஆத்ம ஞானவத்து ஞானம், அதாவது தேகாத்ம ஞானவத்துங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். தேகம் தான் ஆத்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஞானம்னு வச்சுக்கோங்க. அப்போ தேகம்தான் நானு அல்லது ஆத்மா, தேகம்தான் ஆத்மா அப்படின்னு யாருமே நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு பிறக்கும் போதே அப்படிதான் ஒரு தாட் இருக்கு, நான்னா தேகம். ஏன்னா என்னோட தேகத்தை யாராவது சொல்லிட்டாலோ, இல்ல ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாலோ, இல்ல என்ன யாராவது சொல்லிட்டாலோ எனக்கு பயங்கர கோவம் வரும், இல்ல நம்ம ரொம்ப அந்த இடத்துல இருக்க முடியாது, இல்ல ஏதாவது வெடிப்போம், ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஏன்னா அபிமானம் இங்க இருக்குங்கிறத யாரும் நமக்கு சொல்லி தந்ததே கிடையாது. அது கோடானு கோடி பிறவியா நம்ம கூடயே தான் வந்துட்டு இருக்கு இல்லையா. அததான் சொல்றார், தேக ஆத்ம ஞானவத்து. அந்த தேகம்தான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஞானம் அதை யாருமே நமக்கு சொல்லி தர வேண்டாம். அது 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 ஜாகிரத்துல சொல்லியே தர வேண்டாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த தேகத்துல ஒரு அபிமானம் வந்துடும். ஸோ நான் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்ங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே உள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், இல்லை யாராவது கேட்டா அதை கனெக்ட் பண்ணி சொல்லுவோமா இருக்கும். பட் உள்ள நமக்கு சப்கான்சியஸா இந்த சரீரம் தான் நாங்கிற ஒரு பாவம் இருந்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி இந்த ஒரு யாருமே சொல்லி கொடுக்காம எவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு நான் சொல்றேனோ அந்த ஞானவத்து, அத மாதிரி இந்த ஞானம் இருக்கே. என்ன ஞானம்னா இந்த நான் தான் இந்த சச்சிதானந்தம்ங்கிற ஒரு ஞானம். அது வந்தா அந்த தேகாத்ம ஞானத்தை பாதகம், அது பாதிக்கும், அதாவது அதை அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
இந்த தேகம்தான் நாங்கிற ஒரு ஞானம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ நமக்கு, அதே மாதிரி ஸ்ட்ராங்கா என்ன ஞானம் இருக்கணும், நான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபம், நான் தான் இந்த டோட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஞானம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த ஞானம் வரவே வராது. நான் தேகம்தான் நாங்கிற ஞானம் வர்றதுக்கு சான்ஸே இல்லையே. ஏதோ ஒண்ணுதான் வரும். இப்போ நான் கயிறை பார்க்கலாம், கயிறை பார்த்தேன்னா எனக்கு பாம்பு தெரியாது, நான் தான் கயிறை பார்த்துட்டேனே, பாம்பு எப்படி தெரியும்? இல்ல நான் பாம்பை பார்த்துட்டேன்னா எனக்கு அங்க கயிறு தெரியாது, ஏதோ ஒண்ணுதான் தெரியும் இல்லையா? சோ கயிறையும் பாம்பையும் அட் ஏ டைம் பார்க்கவே முடியாது. ஏன்னா கயிறுல தான் பாம்பு கல்பிதமாயிருக்கு. அப்படிங்கும் போது நான் கயிறை பார்த்துட்டேன்னா பாம்பு கிடையாது, பாம்பை பார்த்துட்டேன்னா கயிறு கிடையாது. அத மாதிரி நான் தேகத்தை பார்த்துட்டேன்னா ஆத்மாவை பார்க்க மாட்டேன், ஆத்மாவை பார்த்துட்டேன்னா தேகத்தை பார்க்க மாட்டேன். சோ அதுதான் சொல்றேன். சோ அந்த ஞானம் இருக்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி இந்த ஞானம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த ஞானத்தை அது பாதிக்கும். இன்னும் இந்த தேக ஆத்மா ஞானம் இருக்கே, தேகம்தான் ஆத்மாங்கிற ஒரு ஞானத்தை அது வரவே வராது, அது பாதகம், அது பாதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரவே வராது, அந்த ஞானம் வராது. இந்த ஞானம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த ஞானம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ற. ஆத்மன்யேவ பவேத்யஸ்ய சஹ நேச்சன் அபி முச்சியதே. ஆத்மனியேவ பவதி. யாருக்கு இந்த எண்ணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவனுக்கு எஸ்ய சஹா நேச்சன் அப்பி ந இச்சன்னு அப்பி, அதாவது அவனுக்கு பிடிக்காட்டி கூட, அவனுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா கூட சக முச்சியத்தை, அவன் மோட்சம் அடைஞ்சே ஆவான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். சோ இதுல வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம். நான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த பாதகம் ஆகும். தேகம்தான் ஆத்மாங்கிற எண்ணம் பாதிக்கப்படும். அதுதான் இதோட டோட்டல் இது. சோ இதை எப்படி நான் கொண்டு வருது, நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் இப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஆத்மா முதல்ல இருக்குங்கிறத நம்பணும். சத்து அது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆத்மானா ஈஸ்வரன் கூட எடுத்துக்கோங்க. சோ ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத நம்பணும் முதல்ல. அந்த ஒரு அஸ்தித்வம்னு சொல்லுவோம், இருப்பு. அந்த இருப்புல ஒரு நம்பிக்கை, இந்த அஸ்தித்வத்துல நம்பிக்கை இருக்கிறவாளதான் நம்ம ஆஸ்திகான்னு சொல்றோம். ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள்னு சொல்றோம் இல்லையா? யாருக்கு இந்த அஸ்தித்வம் அவன் இருக்காங்கிற நம்புறாளோ அவள்லாம் ஆஸ்திகா. சோ இந்த ஆஸ்திக புத்தி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆஸ்திக புத்தி இருக்கணும். ரெண்டாவது ஆத்மாங்கிறது ஈஸ்வரன், ஓகே, அதை நம்புறோம். அடுத்தது சர்வஸ்மின் ஆத்மா அஸ்தி, எல்லாத்துலயும் ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் இருக்கான், அவன் எங்கேயோ தனியா இருக்கான், இது ஏதோ இங்க ஓடின்னு இருக்குங்கிற மாதிரி கிடையாது. அவன் தான் எல்லாத்துலயும் இருக்காங்கிறது நம்பணும், புரியணும், நம்பணும். அது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, வேற இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா வேற, எனக்குள்ள இருக்கிற ஆத்மா வேற, இங்க வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்களோட ஆத்மாலாம் வேற அப்படின்னு இல்லாம வேற வேற ஆத்மான்னு முதல்ல நினைச்சிருப்போம். ஆனா அது கிடையாது. சர்வஸ்மின் ஏகம் பிரம்ம, எல்லார்கிட்டயும் இருக்கிறது ஒரே ஆத்மா தான், ஒரே பிரம்மம் தான் அப்படிங்கிறது மூணாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் இருக்காங்கிறத நம்பணும். ரெண்டாவது அவன் எங்கேயோ இருக்கான், நான் இங்க இருக்கேன், அவன் இருக்கான், எனக்கு தேவைன்னா நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன், சேவிப்பேன், அவன் எனக்கு ஏதோ பலன் கொடுக்குறான், இது இப்படி வண்டி ஓடுறது, இப்படி இல்லை, அவன் தான் எல்லாத்தையும் இருக்காங்கிறது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது நீ வேற நான் வேற, உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா வேற எங்கிட்ட இருக்கிற ஆத்மா வேற அப்படிங்கிற தாட் போய் சர்வஸ்மின் ஏகம் பிரம்ம, ஒருத்தன் தான் எல்லாத்துலயுமே இருக்கான் அப்படிங்கிறத நினைக்கணும். இது மூணாவது ஸ்டெப். நாலாவது நம்ம எங்க ஈஸ்வரனாலே இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், ஹிருதயத்துல இருக்கான். ஓகே, ஹிருதயத்துக்கு இதுவும் ஒரு ஸ்டெப் தான், இதுவும் நல்ல தாட்டு தான். இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கான்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த ஆத்மாவுக்கு மேலதான் எல்லா ஜீவராசிகளுமே இருக்கு. எனக்குள்ளதான் அவன் இருக்கான்னு நினைச்சேன், எனக்குள்ள, அதாவது என்னோட ஹிருதயத்துக்குள்ளதான் அவன் இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. என்னோட ஹிருதயம்ங்கிறது அவன் தான் பேஸே. அவன்கிட்டதான் என்னோட ஹிருதயமே இருக்கு, அவனுக்குள்ளதான் நானே இருக்கேன், எனக்குள்ள அவன் இருக்காங்கிறது ஒரு தாட்டு, அதுவும் நல்ல தாட்டு தான். ஆனா எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மனி சர்வமஸ்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் எல்லாத்துலயும் இருக்கான்னு பார்த்தோம், சர்வஸ்மின் சஹஸ்தின்னு. அடுத்தது ஆத்மனி சர்வமஸ்தி,
அதுதான் கீதையில சொல்லுவார், சர்வபூதேஷ், எல்லா பூதங்களையும் என்ன பாரு, எனக்குள்ள எல்லாத்தையும் பாரு அப்படிம்பார். இது கொஞ்சம் டீப்பா போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் ஒரு விஷயம், ஆத்மா ஏகஹா ஏவ அஸ்தி, ஒண்ணுதான் ஆத்மா. இப்போ அடுத்தது எப்படின்னா, ஆத்மா தங்கம், ஒரு தங்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேகாதிகள் எல்லாம் ஆபரணங்கள், அதாவது நாமரூபங்கள் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டான தாட் வரணும். இந்த ஆத்மாங்கிறது தான் கோல்டு. இந்த வளையல், இந்த தோடு, செயின் இதெல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் நாமரூபங்கள். என்னைக்கு வேணா இது அழிஞ்சு தங்கமா மாறிடும் இல்லையா? சோ அந்த அந்த ஒரு தாட், ஆத்மாதான் பேஸ். அந்த பேஸை வச்சுண்டு, அந்த ஆத்மா தான் எங்கிட்டையும் இருக்கு, அது நான் தான் பேஸே அப்படிங்கிற ஒரு தாட் வரணும். அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ஜகத்தே என் மேலதான் கற்பிதமாயிருக்கு, எல்லாமே எல்லா நாமரூபங்களும் எனக்கு மேலதான் கல்பிதமாயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த கெட்டத்தை எடுத்துக்கலாம். ஆகாசம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகாசம் இருக்கு, பானை இருக்கு. ஓகே, இந்த நம்ம என்ன நினைச்சுப்போம், கட்டம் இருக்கு, கட்டம்னா பானை. இந்த கட்டம் தான் என்ன சொல்றது, இந்த கட்டம் தான் உங்களுக்கு ஆகாசத்துக்கு இடம் கொடுத்துருக்குன்னு நினைப்போம். ஏன்னா கடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு இல்லையா? ஆகாசம்னா ஸ்பேஸ். ஸோ கடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கிறதுனால இந்த கட்டம் தான் ஆகாசத்துக்கு ஸ்பேஸ்க்கு இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம பார்த்தோம்னே ஆமா கடத்துக்குள்ள ஆகாசம், இந்த கடம் தான் அதுக்கு கொடுத்துருக்கு. கிடையாது, இந்த ஆகாசம் தான் கடத்துக்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. புரியுதா? ஆகாசம் இருக்கிறதுனாலதான், இந்த ஆகாசம் தான் இஸ் எவ்ரிவேர். அந்த ஸ்பேஸ் தான் இந்த கடத்துக்கு இடமே கொடுத்துருக்கு. இதை வந்து ஆர்கிமிடிஸ் தியரின்னு நினைக்கிறேன், இப்போ படிச்ச ஞாபகம் மேக்ஸ்ல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு செங்கல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செங்கலை தூக்கி நம்ம அந்த தண்ணிக்குள்ள போட்டோம்னா, இந்த செங்கலோட வால்யூம் என்னவோ அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வெளியில போகும். ஸோ தட் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் திஸ் பிரிக். அதுதான் அவரோட தியரி. ஸோ நம்ம என்ன நினைச்சுப்போம், இந்த செங்கல் அதுக்குள்ள இருக்குன்னு. செங்கல் அந்த பக்கெட்ல உள்ள தண்ணி தான் இந்த செங்கலுக்கு இடமே கொடுத்துருக்கு. அது வெளியில போய் தான் இதுக்கு இடமே கொடுத்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கட்டத்துக்கு எது இடம் கொடுத்துருக்குன்னா, ஆகாசம் தான் இடமே கொடுத்துருக்கு. கடத்துக்குள்ள ஆகாசம் கிடையாது, ஆகாசம் இடம் கொடுத்ததுனாலதான் கடமே. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்புறம். ஸோ ஆகாசம், வெளியில உள்ள ஆகாசமும் கடத்துல உள்ள ஆகாசமும் வேற வேற கிடையாது. அது ஒரு தாட், அது ஒண்ணுதான். அதே மாதிரி உள்ள இருக்கிற நானும் வெளியில இருக்கிற நானும், அது சைத்தன்யமா இருக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் என்ன தாட் வரணும், நான் மட்டுமே எல்லா இடத்துலயும் இருக்கேன் அப்படிங்கிற தாட் வரணும். அதுதான் வந்து அஜாதவாதம் அப்படின்னு சொல்லுவா. அந்த அஜாதவாதத்துல இருக்கிறவாதான் ஜீவன் முக்தர்கள். சோ சர்வ ஜீவ ராசிகள்லையும் தன்னை பார்க்கணும், தன்னிடத்துல மத ஜீவராசிகளை பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அந்த மோகம்ங்கிறதே இருக்காது. மோகம்னா தமிழ் மோகம்ல ஒரு குழப்பம், அந்த பேதம், நாமரூபங்களே கிடையாது. இப்போ ஒரு மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மண்ணுல நீங்க இதை என்ன, அது எப்படி பண்ண போறான், அது பாயா கேர்ளா, இது என்ன ஒரு குழந்தையா, எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பேதம் எப்ப வருது, அவன் பொம்மை பண்ணப்புறம் வேணா பேதம் சொல்ல முடியும். அதுக்கு உள்ள மண்ணு ஸ்டேட்ல அதுக்கு பேதமே கிடையாது. அப்போ அந்த நாமரூபங்கள் இல்லாத ஸ்டேட், அதுதான் அந்த ஞானிகளோட ஸ்டேட். அவளுக்கு பேதமே தெரியாது. நீ பொண்ணு, நீ பையன், நீ வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி, இன்ன கலர், இன்ன ஒசரம், இன்ன சாரி, எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியறதெல்லாம் பரபிரம்மஸ்வரூபம் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட், அதுதான் வந்து ஞானிகளோட ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்றோம். இந்த அவ எப்படி பாப்பான்னா, தன்னையே பிரம்மமா பாப்பா. அதுதான் அவ ஜீவன் முக்தர்களோட ஸ்டேட்டே. சோ இப்போ கட்டாகாசம் இருக்கு, அது வந்து வாஸ்தவமா கட்டாகாசம் ஒண்ணு மகாகாசம் ஒண்ணுன்னு இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது இல்லையா? கட்டாகாசம்ங்கிறது வாஸ்தவமா மகாகாசம் தான். நம்ம தான் இந்த கட்டத்தை போட்டு வச்சுட்டு ஆமா உள்ள இருக்கிறது கட்டாகாசம், வெளில உள்ளது மகாகாசம்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்ப இந்த பானை உடப்படுறதோ ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? இந்த 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 பானைக்கு இடம் கொடுத்ததே அதுதான். அந்த ஆகாசம் தான் பானைக்கே இடம் கொடுத்துருக்கு. இந்த சரீரத்துக்கு இடம் கொடுத்ததே இந்த நான் தான்.
புரியுதா? சோ இந்த சரீரம்ங்கிற பானை உடையும் போது உள்ள இருக்கிறதும் வெளில இருக்கிற பிரம்மம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவா தான் ஞானிகள். சோ அததான் பத்தி இந்த சாப்டர்ல சொல்றார். ஆனா அது ஜீவன் முக்தர்கள் வந்து உங்களுக்கு அவ அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டான்னாலே அவனுக்கு சரீர பேதங்கள் கிடையாது. அஷரீரின்னு சொல்லுவோம். அதாவது சரீரம் இல்லாதவாள அஷரீரின்னு சொல்றது. அந்த ஒரு ஸ்டேட் தான் அவ. ஆனா நாம என்ன பண்றோம்னா ஒரு அந்த அவ வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு இடம் இருக்கே சரீரம், அதை வந்து நம்ம பார்த்து ஜீவன் முக்தர்கள்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. சோ அஞ்ஞானிகளோட திருஷ்டியில ஜீவன் முக்தர்களுக்கு சரீரம் உண்டு. ஆனா ஞானிகளோட திருஷ்டியில ஜீவன் முக்தர்களுக்கு சரீரமே கிடையாது. அஷரீரி. அந்த சரீரமும் எப்ப உடையறதோ பானை உடையிற மாதிரி உடையும் போது அது விதேக முக்தின்னு சொல்லப்படுறது. சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த இதுல நனு ஜீவன் முக்தகா கஹா, ஜீவன் முக்தன்னா யாருன்னு கேக்குறேன். சோ இப்போ கொஸ்டின் வந்து நனுன்னு போட்டிருக்க. நனுனா பூர்வபக்ஷியா இருக்கலாம், இல்ல சிஷ்யர்களா இருக்கலாம், இல்ல அவரே கூட நனுன்னு கேட்டு பதில் சொல்லலாம். சோ ஜீவன் முக்தர்கள்னா யாரு அப்படிங்கிற கேள்வி இந்த இந்த ஸ்லோக பார்ட் இருக்கு இல்லையா? சோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ நமக்கு இப்ப ஜீவன் முக்தர்களோட பார்வையில எல்லாமே பிரம்மம்னு சொன்னேன். நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கொஞ்சம் பார்ப்போம். இப்ப நான் வந்து ஒரு மனுஷிங்கிற ஒரு தாட் எப்பவும் எனக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். இந்த மாதிரிலாம் பேச முடியாது. நம்ம செயல்படுறது எல்லாமே மனுஷத்துவத்துல தானே செயல்படுறோம் இல்லையா? நம்ம போய் திடீர்னு மிருகம் மாதிரி செயல்படுறோமா? அப்படிலாம் கிடையாது. அப்ப அந்த மனுஷன்கிறது நமக்கு உள்ள இருக்கு. அந்த நான் இருக்கு. நானுக்கு மேல ஒரு லேயர், அதாவது அந்த அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு. சோ நான் ஜீவன்கிற ஒரு தாட்டும் நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ ஜீவன்கிற லேயர் இருக்கு, அகம் தேகஹாங்கிற ஒரு லேயர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான், அதுக்கப்புறம் அகம் ஜீவகா, அகம் தேகஹா அப்படிங்கிற லேயர்ஸ் இருக்கு. அதுக்கு மேலதான் நான் பொண்ணு, நான் பையன், நான் பிராமணன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, இதெல்லாம் அதுக்கு மேல நம்ம போட்டுட்டே போறோம் இல்லையா? அப்புறம் இது போட அபிமானம் ஜாஸ்தி ஆயிடுது உங்களுக்கு. சோ இது அதுக்கப்புறம் நம்ம அந்த அத்தாட்சி வியாவிருத்தி மூலமா நம்ம அதெல்லாம் நீக்கிறோம் வச்சுக்கோங்க. அது இந்த நாலேஜ் வந்தப்புறம் இப்போ ஒரு பாம்பு பாக்குறோம், அதாவது இந்த கயிற பாம்பா பாக்குறோம். அப்ப பாம்பா பார்க்கும்போது பாம்பே அங்க போய், ஆனா அந்த பாம்புக்கு அது எங்கேருந்து வந்தது இங்கேருந்து வந்ததுன்னு நான் சிருஷ்டி சொல்றேன். இன்னொன்னு அந்த பாம்போட வெரைட்டியே வேற நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாம்பு என்ன தெரியுமா? அது நல்ல பாம்பு, அது சார பாம்பு, அப்படின்லாம் நான் அதோட வெரைட்டிஸ்க்கு போறேன். ஆனா அந்த பாம்புங்கிறதே போய் அங்க எங்க இந்த வெரைட்டிஸ் இல்லையா? அதே மாதிரி இந்த தேகம்ங்கிறதே போய், ஆனா இந்த தேகத்தை வச்சுட்டு நீ பிராமணன், நீ சத்திரியன், நீ இது அதுன்னு நம்ம ஜாதி சொல்லிட்டு இருக்கோம். தேகமே கிடையாது. முதல்ல தேகமே பொய் இல்லையா? அதுக்கு மேல கல்பிதமான அத்தனையும் பொய் தான். ஆனா வேதாந்தத்துல இது ஃபுல்லா வேதாந்தத்துல நீங்க இது கர்மகாண்டம், அதே வேதம் கர்மகாண்டத்துல வந்து வேற மாதிரி சொல்லும். நீ இந்த வேலை பண்ணணும், நீ இது கர்மத்தை பண்ணணும்ட்டு. ஏன்னா அப்படி பண்ணாதான் உலகம் ஒழுங்கா இயங்கும். அங்கேயும் ரூல்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் வேதாந்தத்தை சொல்ல முடியாது. அப்போ இந்த கர்மங்கள்ல இருக்கிறவா, செயல்கள்ல இருக்கிறவா தான் நிறைய. அப்ப அங்கேயும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாதான் ஒழுங்கா கொண்டு போக முடியும் இல்லையா? அப்ப யாரு என்ன வேணா எப்படி வேணா நடந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சிக்னல் இருந்தா தானே வண்டிகள் ஒழுங்கா போக முடியும். சிக்னலே இல்லைன்னா ஜாம் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல இல்லையா? சோ அப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீ இது பண்ணா இது நடக்கும், இது தப்பு பண்ணா உனக்கு இந்த பாவம், இதெல்லாம் சொல்றதெல்லாம் கர்மகாண்டம். ஆனா அதே வேதம் ஞானகாண்டத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிராமணனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்கிறது. ஏன்னா இது வந்து ஆத்மா. சோ ஆத்மானு வந்துட்டோம்னா இது ஒண்ணுமே கிடையாது. நீ பொண்ணு, நான் பையன், நீ இந்த சகப்பு கருப்பு எந்த பேதமுமே கிடையாது. உள்ளம் அசரம் எதுவுமே கிடையாது. இது வந்து வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ தேகம் பொய், தேகத்துக்கு மேல நம்ம என்ன கல்பிதம் பண்ணாலும் பொய். சோ அததான் இந்த இதுல சொல்ல போற. சோ நான் அதனால கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு அதை படிக்கலான்ட்டு. அப்ப நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது பொய்யே, அது பொய்யே, அது பொய். சோ இந்த ஆகாசம் தான் ஸ்பேஸ், அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ஆகாசத்துக்கும் ஒரு ஸ்பேஸா இருக்குல்ல, தட் இஸ் பிரம்மம். அதுதான் பிரம்மம். அந்த சித்தே ஆகாசம்.
அதுதான் சிதாகாசம்னு சொல்லுவோம். அப்போ சிதாகாச ரூபகா அவர்தான். அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு சிதாகாச ரூபகான்னு பேரு. ஏன் சிதாகாச ரூபகான்னா அந்த சித்தே ஆகாசம். ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலயும் பறந்து எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறதோ, ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கேன்னு சொல்லலாம். ஸ்பேஸ் கொடுத்ததுனாலதான் வீடே இல்லையா? சோ அதனால அந்த ஸ்பேஸுக்குமே ஸ்பேஸ் கொடுத்து இருக்கிறது தான் அந்த பிரம்மம். அதுதான் சிதாகாச ரூபகான்னு பேரு. இப்போ இததான் இந்த ஞானிகளோட இதை வந்து நான் ஞானத்தை எப்படி சொல்லுவோம்னா அபரோக்ஷ ஞானம்னு சொல்லுவோம். பரோட்ச ஞானம் அப்படிங்கிறது குரு மூலமா நம்ம உள்ள வாங்கிக்கிறது, அனலைஸ் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல, பட் நாலேஜா இருக்கு, புரியுது, கரெக்டுன்னு புரியுறது, ஆமான்னு புரியுறது. இதெல்லாம் வந்து இந்த ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனத்தோட ஸ்டார்டிங். அதெல்லாம் ஒன்ஸ் நிதித்தியாசனம் கம்ப்ளீட் ஆகி ஜீவன் முக்தர்களா எல்லாமே பிரம்மமா அப்படின்னு தெரியும் போது தட் இஸ் கால் அபரோக்ஷ ஞானம். அதாவது சாட்சா்காரம் ஆனதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம்னு பேரு. அப்போ அனுபூதி வரும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரெஸி they will realize. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன், அதுக்கு தான் அபரோக்ஷ ஞானம்னு பேரு. இதை நீங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரெஸியை புரிஞ்சுக்கவே முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஜாங்கிரி இருக்கு வச்சுக்கோங்க, ஜாங்கிரியே இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாதவா கிட்ட டேஸ்ட் பண்ணவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வாயில வச்சாலே அப்படி ஒரு ஜூஸ் மாதிரி அப்படியே ஸ்வீட் உள்ள போகும் தெரியுமா, அப்படி இப்படி என்ன வேணா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓ அப்படியான்னு கேட்டுக்கலாம், புரியும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஜாங்கிரியோட ஒரு பீஸ வாயில வச்சு அவளை டேஸ்ட் பண்ணும்போதுதான் அவளுக்கு அப்ப அந்த ஒரு ரியாலிட்டியே தெரியும். ஓ இது இப்படி ஸ்வீட்டா அப்படி. அது வரைக்கும் எல்லாம் தியரிட்டிக்கலா உள்ள போயிருக்கும், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த அனுபூதிங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரும்போது இந்த இவ்வளவு நாள் படிச்சது, மனனம் பண்ணது, படிச்சது, ஸ்லோகம் எதுவுமே எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும் அந்த ஜாங்கிரி டேஸ்ட் பண்ண அப்புறம், இல்லையா? நீங்க என்னதான் எவ்வளவுதான் அவ இப்படி சொன்னாலே இவா இப்படி சொன்னாலே எல்லாம் நினைப்போமா? ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா டேஸ்ட், அவ்வளவுதான். ஸோ அதுதான் வந்து அல்டிமேட். அது மாதிரிதான் இந்த அனுபூதி. ஸோ இதுதான் அவர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த புக் எடுத்துக்கோங்க. யதா தேகா அகம், அகம் யதா தேகா, நான் எப்படி தேகம் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் இருக்கோ. ஏன்னா இதை யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். நீ தேகவான் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தேகி தேகா அஸ்தி தேகி, நீ தேகி, உனக்கு தேகம் இருக்குங்கிறதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லியே தர வேண்டாம். அது எனக்கே தெரியும், நமக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஸோ அது வந்து யதா தேகோகம். அதுக்கப்புறம் புருஷகா அகம், அகம் புருஷகா, நான் வந்து ஒரு புருஷன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்திரீயும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், ஒரு ஜீவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிராமணகா அகம், நான் வந்து பிராமணன், அதாவது ஜாதி, நான் பிராமணனா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு. சூத்ரஹா அகம், நான் சூத்ரனா இருக்கேன். அகம் அஸ்மி இதி, நான் அப்படி இருக்கேங்கிறது. அப்படிலாம் என்னது? திருட நிச்சயா, யதா திருட நிச்சயா, எப்படி ஒரு திருடமா நிச்சயமா நம்மளால சொல்ல முடியறதோ. இதை நம்ம சொல்லிண்டேலாம் இருக்க வேண்டாம், ஆனா கூட நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த தாட் வருது தானே, இது உள்ள இருந்துட்டே தானே இருக்கு, இதை யாரும் நமக்கு சொல்லி தருது இல்லை. அப்படி இருக்கிறது. ததா அப்படி, ந அகம் பிராமணஹா, நான் பிராமணன் இல்ல, ந சூத்ரஹா, நான் சூத்ரன் இல்ல, ந புருஷஹா, நான் புருஷன் கிடையாது அப்படிங்கிற ஞானமும் யாருக்கு வருதோ, அப்படி அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எப்ப வரும்? ஆத்ம ஞானம் இருந்தாதான். நான் வந்து புருஷன் கிடையாது, ஸ்ரீ கிடையாது, நான் சூத்ரன். இப்போ நான் ஸ்திரீன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்ட்ராங்கா உள்ள எனக்கு தெரியும் நான் ஸ்திரீன்னு. எந்த கனவுல என்ன தட்டி எழுப்பினாலும் என்னால சொல்ல முடியும். என்னை யாராவது மேல்னு சொல்லிட்டாதான் நான் வந்து ஒரு மாதிரி ஆவேனே தவிர எனக்கு ஸ்திரீ தானே இட்ஸ் ஃபைன். ஏன்னா அது உள்ள இருக்கு எனக்கு, அதை யாரும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, திருடமா இருக்கு. எல்லாருக்கும் அதே மாதிரிதான் இல்லையா? ஒரு மேலுக்கு வந்து மேலுங்கிறது சொல்லி தர வேண்டாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த தாட். அதே மாதிரி நான் புருஷன் இல்லைங்கிற தாட்டும் இருக்கணும். யாருக்கு இருக்கும்? அது இந்த ஆத்மா யாருக்கு ஸ்ட்ராங்கா உள்ள இறங்கி நான் ஆத்மாங்கிற எண்ணம், நான் பிரம்மங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ, அதுக்கு வந்து நான் புருஷன், நான் ஸ்திரீ, நான் பிராமணன், நான் சூத்ரன் அப்படிங்கிற ஒரு பேதம் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸ்ட்ராங்கா நிச்சயமா கிடையாது. அதுதான் அவர் சொல்றார். எப்படி இது ஸ்ட்ராங்கா இருக்கோ இது ஸ்ட்ராங்கா ஆகணும். யாருக்கு? ததா அதே மாதிரி நாகம் பிராமணகா, ந சூத்ரகா, ந புருஷகா. ஆனா நான் யாரு?
கிந்து அசங்கஹா. அசங்கஹானா யாரு? பற்றில்லாதவன், எனக்கு பற்றே கிடையாது. சச்சிதானந்த ஸ்வரூபகா, சத்து சித்து ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம் சச்சித் சத்து, அதாவது அஸ்தித்வம் எப்பவும் இருக்கு. அதே மாதிரி சித்து ஸ்வரூபமாவும் நான் இருக்கேன். பிரகாஷ ரூபகா, அது ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் இல்லையா? அதை யாராவது இன்னொருத்தர் போய் புரிய வைக்கணும். ஒரு விளக்க எடுத்து இந்த விளக்க பிரகாசப்படுத்த இன்னொரு விளக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 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 விளக்க வச்சாலே நமக்கு அது பிரகாசப்படுத்தும். இந்த பிரகாசப்படுத்துற விளக்க பிரகாசப்படுத்த இன்னொரு பிரகாச விளக்கு வேண்டாம் இல்லையா? சோ அதுதான் சொல்றார் பிரகாஷ ரூபகம். அதுக்கப்புறம் சர்வ அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா என்ன சொல்லுவோம்னா, அந்தே ஸ்தித்வா யமயதி அந்தர்யாமி. அதாவது உள்ளே இருந்து யாரு கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் அந்தர்யாமி. இங்க நான் தான் அந்தர்யாமி, அந்த ஆத்மா பிரம்மம் தான். சோ இந்த மாதிரி தாட்ஸ், நான் புருஷன் இல்ல, நான் பிராமணன் இல்ல, இந்த கல்பிதமான எதுவுமே நான் கிடையாது. ஆனா நான் யாரு? சச்சிதானந்த ஸ்வரூபகா, அசங்கஹா, பிரகாஷ ரூபகா, சர்வ அந்தர்யாமி. நான் தான் அந்தர்யாமியா எல்லா இடத்துலயும் இருக்கேன் அப்படிங்கிறதும் சிதாகாச ரூபகா அஸ்மி இதி. சிதாகாச ரூபம் இப்ப பார்த்தோம் இல்லையா? சிதாகாசம்னா அந்த சித்து தான் ஆகாசம், அதுதான் ஆகாசம். ஆகாசத்துக்கே இடம் கொடுக்கறது. எப்படி ஸ்பேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கோ அந்த ஸ்பேஸுக்கே ஸ்பேஸா இருக்கு. அந்த மாதிரி சிதாகாச ரூபகா அஸ்மி இதி திருட நிச்சய ரூபகா அபரோக்ஷ ஞானவான், அவன் தான் ஜீவன் முக்தகா. சோ அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். பரோக்ஷம் அப்படின்னா என்னன்னா, இப்போ தள்ளி நடக்கிறத பரோட்சம்னு சொல்லுவோம் சன்ஸ்கிரிட். இப்போ ஒரு லக்காரம் இருக்கு, லிட் லக்காரம். இப்போ ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அந்த லக்காரத்துலதான் போட்டிருப்பா, லிட் லக்காரம். ஏன்னா அது பரோட்சம். யாருமே இப்ப இருக்கிற யாருமே அதை பார்த்தது இல்லை. சோ அதுக்குன்னு தனி லக்காரம் இருக்கு, லிட் லக்காரம்னு பேரு. அதை தான் யூஸ் பண்ணுவா இதுக்கெல்லாம். அது பாஸ்டன்ஸா இருந்தா கூட, இப்போ ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பாஸ்டன்ஸ் தான். ஆனா இப்போ நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ற பாஸ்டன்ஸ்க்கு லங்கு அப்படின்னு சொல்லுங்க, அதெல்லாம் சொல்ற மாதிரி லக்காரம் வேற. ஆனா ராமாயண மகாபாரதத்துக்கு லக்காரமே வேற, அதுவும் பாஸ்டன்ஸ் தான். ஆனா அது இதெல்லாம் இப்ப நான் பார்க்கலன்னா என்னோட அம்மா பார்த்திருக்கலாம், இல்ல பாட்டி பார்த்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா ராமாயண மகாபாரதம் இப்போ இருக்கிற எந்த ஜெனரேஷனுமே பார்த்திருக்கா முடியாத ஒரு நாள் நடந்ததுனால அதுக்கு பேர் பரோட்சம்னு பேரு. சோ பரோட்சே லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது அபரோக்ஷம். அப்படின்னா என்ன? சாட்சாத்காரம், இப்ப நடக்கிறது, இப்ப தெரியறது எனக்கு. சோ ஆப்போசிட். சோ இந்த ஆத்மாங்கிற அனுபூதி, அந்த ஒரு எக்ஸ்ட்ரசி, அது சாட்சாத்காரம். சோ ஆத்மாவை சாட்சாத்காரம் பண்றதுக்கு பேருதான் அபரோக்ஷ ஞானம்னு பேரு. அதுக்கு சொல்றேன், ஏன்னா சில பேர் குழம்பு பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோக்ஷ ஞானம்னா என்ன. சோ இதுதான் அபரோக்ஷ ஞானம், அதுதான் அவர் சொல்ற. சோ அபரோக்ஷ ஞானவான், சாட்சாத்கார ஞானவான். சாட்சாத்காரமா யாரு அந்த ஆத்மாவை பாக்குறானோ அவனுக்கு தான் ஜீவன் முக்தன்னு பேரு. அதுதான் அவர் சொல்ற, ஜீவன் முக்தகா. சோ பிரம்ம ஏவ அகம் அஸ்மி இதி அபரோக்ஷ ஞானேன. இவ்வளவு வேர்டு இருக்கு, எல்லாம் சந்தியா இருக்கு. சோ பிரம்ம ஏவ பிரம்மைவ, பிரம்மம் தான் அகம், நான் அப்படின்னு, அகம் அஸ்மி, நான் இருக்கேன், பிரம்மமாத்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற அபரோக்ஷ ஞானம். சோ அந்த அபரோக்ஷம், ஏன்னா சாட்சாத்காரம் ஆயிடுது. சோ அதனால அபரோக்ஷ ஞானேன நிக்கில கர்ம பந்த வினிர்முக்தகா சியாத். அவன் எப்படி இருப்பான் அந்த ஞானி அப்படின்னா, நிக்கில கர்ம, எல்லா கர்மங்கள்ல இருந்தும் பந்தம், அது கர்மங்கிறது ஒரு பந்தம். சோ நிக்கில கர்ம பந்த, எல்லா கர்ம பந்தங்கள்ல இருந்தும் வினிர்முக்த சியாத், அவன் விடுபட்டவனாக ஆகிறான். சோ அவனுக்கு கர்மபந்தமே கிடையாது. யாருக்கு? ஜீவன் முக்தர்களுக்கு கர்மபந்தம்ங்கிறதே கிடையாது.